அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு நாமத்தில் உங்களை வாழ்த்துகிற வரவேற்கிறேன். இந்த வேளையில் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை வெளிப்படுத்தல் 2:8. சிமிர்னா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், முந்தினவரும் பிந்தினவரும் மரித்திருந்து பிழைத்தவரும் சொல்லுகிறதாவது. சிமிர்னா சபைக்கு கர்த்தராகிய இயேசு 7 சபைக்கு சொந்தக்காரர், 7 கண்மலையானவர், 7 கண்களுடையவர், 7 கண்டங்களுக்கு சொந்தக்காரர், 7 கண்ட தேச மக்களுக்கு சொல்கிறாரு. யோபை பாருங்க, யோபு புஸ்தகத்தை வாசி பார்த்தீங்கன்னா, சாத்தானு பிதா சமூகத்தில் போய் கேட்குறான், உத்தரவு கேட்குறான், பர்மிஷன் கேட்குறான். அவன் ஜனங்களை கேட்குறான், என் ஜனங்களை எனக்கு கொடு. யோபு சோதிக்கிறதுக்கு கேட்டான். ஆனால் அவன் 4 காற்று நாளில் 4 சைடு வீசுகிற காற்று யோபுடு 10 பிள்ளைகளை அழித்து போட்டது. எல்லாத்தையும் வாரி கொண்டு போனான். மாடுகளை, கழுதைகளை, ஒட்டகங்களை எல்லாம் வாரி கொண்டு போனான். 4 காற்று, தானியேல் 7 4 காற்று சமுத்திரம், பெரிய சமுத்திரம் அடிக்க போகிறான். பெரிய அழிவு. அவன் ஜனங்களை கேட்குறான். அவனுக்கு சொந்தமான பங்கை கேட்குறான். அவனுக்கு சொந்தமான பங்கு. சங்கீதம் 1:1 துன்மார்க்கர், பாவிகள், பரியாசக்காரர்கள், அசுத்தமான பேச்சுகள், தீங்கு, துன்மார்க்கனை கொல்லும். தானியேல் 7 ஐம்புலன்களை அடைக்கால ஐம்பூதங்களை உங்களை கொல்லும். பாருங்க, உலக மக்கள் பாவம் செய்கிறாங்க. 7 கண்ட மக்கள், 7 கண்ட தேச மக்கள் பாவம் செய்கிறாங்க. தானியேல் 7 அந்த மிருகத்தை காலூன்றி நிற்க வைக்கிறாங்க. மனுஷ இறுதியை கொடுக்கப்படுகிறது. அது கண்களுக்கு கொடுக்கப்படுகிறது. பெருமையான நாவு, பெருமையான பேச்சு கொடுக்கப்படுகிறது. 3 விழா கொடுக்கப்படுகிறது. 3 விழா எலும்பு கொடுக்கப்படுகிறது. வெகு மாம்சத்தை தின்னு நீங்கள் இப்போது ஒவ்வொரு கடித்து பச்சைகளை அழிவீர்கள். நீங்கள் இப்போ பிள்ளைகளை படுக்கையில் கொள்றீங்களா? படுக்கையில் உங்கள் பிள்ளைகளை தின்கிறீங்களா? அந்த நாளில் பாதாளத்தில் உங்கள் படுக்கையில் உங்கள் பிள்ளைகளை உங்களை தின்னும். இந்த நாளில் எல்லாரும் எச்சரிக்கையாக இருங்க. உங்கள் படுக்கை புழுக்களாக மாற்றிக்கொள்ளாதீங்க. போகிற பூச்சியாக மாற்றிக்கொள்ளாதீங்க. வெகு மாம்சத்தை தின்னுன்னு ஒப்பு கொடுத்துருவாரு. நீங்கள் பாவத்தில் இருந்தீங்கன்னா, சாபத்தில் இருந்தீங்கன்னா, அக்கிரமத்தில் இருந்தீங்கன்னா, உங்களை சத்துரு கையில் ஒப்பு கொடுத்த, சாத்தான் கையில் ஒப்பு கொடுத்த, அவன் வாரி கொண்டு போயிடுவான். அவன் பங்க வாரி கொண்டு போய் எரிநேரத்தில் பாதாளத்தில் போட்டுடுவான். அங்கே உங்கள் பூச்சிகளை உங்களை தின்னும். நியாய தீர்ப்பு சங்கம் உட்கார போகுது. தானியேல் 7 நியாய தீர்ப்பு புஸ்தகம் திறக்கப்பட போகுது. எல்லாரும் இப்போ பரிசுத்தவன் நிற்கணும். எல்லாரும் ஜெபத்தில் நிற்கணும். படுக்கையில் விரும்பாதீங்க. மாம்ச சிந்தனை மரணம் சொல்லப்பட்டு இருக்குது. படுக்க சுகத்தை விரும்பாதீங்க. கண்ணியற்ற உறவை கடிந்து கொள்ளுங்க. குழந்தைக்கு தான் உறவு ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். குழந்தை பெற்றால் ரட்சிக்கப்படுவீங்க. பலிக்கு பெருகுன்னு ஆசீர்வதித்தார். குழந்தை பெற்றுக்கு தான் உறவு. கண்ணியற்ற உறவை கடிந்து கொள்ளுங்க. கலாத்தியர் 5:5 நீங்கள் ஒருவர் கடித்து பச்சினீங்களா அழிவீர்கள். சாத்தானோட வேலையே நான் அம்மையப்பட சுற்றி நிர்வாணமாக்குற வேலை, ஆதாம் ஏவலை சுற்றி நிர்வாணமாக்குற வேலை. அதுலேருந்து அவன் அதை தான் செய்கிறான். அவன் படுக்கையில் கண்ணி வச்சிருக்கிறான். ஆமோஸ் 3 உங்கள் படுக்கையில் கண்ணி வச்சிருக்கிறான். எச்சரிக்கையாக இருங்க. கண்ணியற்ற உறவை கடிந்து கொள்ளுங்க. காமத்தை ஜெயித்து நில்லுங்க. எரேமியா 4 வனாந்தரத்தில் தீக்காற்று. அது சுத்திகரிக்கப்படாது, தூற்றப்படாது. அது காமக்கினி, மோகக்கினி. அது சீயோன் குமாரத்தி மேலே அடிக்கும். அது குமாரத்திகள் மேலே அடிக்கும். வாலிய பெண்களே, வாலிய பசங்களே, உங்கள் மேலே காத்து, காம காத்து வந்தாலும் நில்லுங்க. பரிசுத்தமாக நில்லுங்க. சுடாதவன நில்லுங்க. எரேமியா 6 துருத்தி வந்து உருகாதபடி பரிசுத்தமாக நில்லுங்க. மாம்ச சிந்தனை மரணம். மாம்ச சிந்தனை வேணாம். இந்த நாளிலே எல்லாரும் பரிசுத்தமாக நில்லுங்க. நிர்வாணாதபடிக்கு தன் வஸ்திரத்தை பாதுகாத்து பாக்கியவான் வெளிப்படுத்தல் எழுதபடிக்கு உங்கள் வஸ்திரத்தை பாதுகாத்துக்கணும். நீதியாவது கரைக்கச்சை, சத்தியாவது கிடக்கச்சை. பரிசுத்தமாக நில்லுங்க. நிர்வாணாகாதபடி கணவன் மனைவி பரிசுத்தமாக நிற்கணும். அந்த நாளிலே எல்லாரும் ஜபித்து கொண்டு இருக்கணும். விழித்திருந்து ஜபிக்கணும். எல்லாரும் பரலோக தேவனை பார்க்கணும். இந்த நாளிலே பார்த்து கொள்ளுங்க. குமாரனை அண்டிக் கொள்ளுங்க. பூமியின் ராஜாக்களே, நியாயதிபதிகளே, பயத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்க. இன்னும் கொஞ்ச காலத்தில் குமாரனுடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுங்க. பாக்கியவான்கு அவரே அண்டிக் கொள்ளுங்க. உங்களுக்கெல்லாம் சொல்லுகிறார்.
எல்லாரும் பிதாவானவரே சொல்லி குமாரனை அண்டிக் கொள்ளுங்க. சங்கீதம் 2 பூமியின் ராஜாக்களே நியாயாதிபதிகளேன்னு உங்களை சொல்றாரு. பயத்துடனே குமாரன் ஆண்டிக்கொள்ள, குமாரன் ஆண்டிக்கொள்ள பாக்கியவான்கள். பிதாவானவரே சொல்றாரு, குமாரனே இந்த நாளில் ஆண்டிக்கொள்ளுங்க, அவரே முத்தம் செய்யுங்க. அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமா இல்லைங்க. எல்லாவற்றிலும் பரிசுத்தமா இருங்க. கண்கள் பரிசுத்த, நாவில பரிசுத்த, சிந்தையில பரிசுத்த, உள்ளங்கால பரிசுத்த, எல்லாத்துக்கும் மேல படுக்கையில பரிசுத்தமா இருங்க. உங்க படுக்கை புழுக்களாக மாத்தி கொள்ளாதீங்க. உங்க பொருள் பூச்சியா மாத்தி கொள்ளாதீங்க. கனியற்ற ஒரு கடிதுகளை துருத்தி வந்து உருகாதபடிக்கு பரிசுத்தவன் இருங்க. புறமினோட கைக்கு அடங்கி இருங்க. உங்க படுக்கையில புழு பூச்சிகள் கொல்லாதீங்க. பரிசுத்தவன் இல்லைங்க. உங்க விதையை வீணடிக்காதீங்க. யோபு 5:5 உங்க முச்சடியிலிருந்து உங்க விளைச்சல திங்கிறான். பலன் திங்கிறவன், கொழுக்கட்டை திங்கிறவன், உங்களை போல, உங்க புருஷனை போல கொழுக்கட்டை திங்கிறவன், உங்க முச்சடியிலிருந்து திங்கிறவன், அவனுக்கு இடம் கொடுக்காதீங்க. காம வெறி பிடிச்சவன், சாத்தானவன், உருவத்தை காட்டாதவன், அவனுக்கு இடம் கொடுக்காத. அவனுக்கு எருக்க மாலையை போட்டு கடல்ல தூக்கி போடுங்க. பிதாவான திருவிளையாட வைத்திருக்கிற உங்களுக்குள்ள கணன்மார்களே, மனைவிமார்களே, உங்களுக்குள்ள வைத்திருக்கிற நன்மை தீமை உங்களுக்குள்ள வைத்திருக்கிறாரு. அசுத்தத்தை பரிசுத்தத்தை உங்களுக்குள்ள வைத்திருக்கிறாரு. பரிசுத்தமா நில்லுங்க. குமாரனே அண்டிக் கொள்ளுங்க. அந்த சாத்தான் இருளுக்கும் இரவுக்கும் நீங்க அடிமை கிடையாது. அந்த சாத்தானுக்கு அடிமையா இருக்காதீங்க. நாகும் 3 குலுக்கப்பட்ட பழம் திங்கிற வாயில விழும். எச்சரிக்கையா இருங்க. பரிசுத்தமா இருங்க. இந்த நாளிலே குமாரனுக்கு சுடாவளம் தான் பிடிக்கும். சுடாவளமா நில்லுங்க. சுடாவளம் நில்லுங்க. படிக்கல உங்களை சிங்களே சுட்டு கொள்ளாதீங்க. கனியற்றவர் கடிந்து கொள்ளுங்க. இப்போது நம்ம ஜெபிப்போம். எங்கள் பரலோக பிதாவே, நீர் வைத்திருக்கிற சோதனை மகா பெரிதான்றா. நாங்கள் பலவீனமான பாத்திரம். சாத்தானை ஜெயிக்க, காமத்தை ஜெயிக்க, மோகத்தை ஜெயிக்க கிருபை தாங்க ராஜா. கிருபை தாங்க. ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்க. நல்லவர் கர்த்தராகிய இயேசுவே நல்லவர், கிருபை நிறைந்த தயவு நிறைந்த, அவரே அண்டிக் கொள்ள கிருபை தாங்க. அவரே பரிசுத்தர், அவரே அண்டிக் கொள்ள, ஒவ்வொருவரும் அண்டிக் கொள்ள கிருபை தாங்க. மனமாறி குமாரனே அண்டிக் கொள்ள கிருபை தாங்க. நல்ல வழியில் வர கிருபை தாங்க. ஜீவனுள்ள வழியில் வர கிருபை தாங்க. பரலோக வழியில் வர கிருபை தாங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற ஜெபங்களில் பிதாவே, ஆமேன்.